ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, ஒரு பவர்ஃபுல் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தே கால் அஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். இந்த எஸ்எம்சியில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? செகண்ட் ஒன், எதுக்காக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபேர் வேல்யூ கேப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்? தேர்ட் ஒன், இது எப்படி நம்ம லைவ் சார்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பிக்னஸ் எல்லாமே ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்னன்னா, மார்க்கெட்டில் அக்ரெசிவான ஒரு மூவ்ஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் கால் இன்ஸ்டிடியூஷனல் பிளேசிங் ஆர்டர். இன்ஸ்டிடியூஷனல் பிளேசிங் ஆர்டர்ஸ் என்னன்னா, ஒரு சடன் புல்லிஷ், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய புல்லிஷ் நடக்கும், ஒரு பெரிய பேரிஷ் மார்க்கெட்டும் நம்மளுக்கு நடக்கும். இந்த அக்ரெசிவ் மூவ்னால மட்டும்தான் நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குன்னா, ஸ்ட்ராங் பையர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் செல்லர்ஸோட இன்வால்மெண்ட்ஸ் உள்ள இருக்கு. ஸோ ஒரு அக்ரெசிவ் மூவ்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ஒரு ஹியூஜ் ஆர்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ்னால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, நான் இங்கே 3 கேண்டல்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 3 கேண்டல்ஸோட காம்பினேஷன்ஸில் தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ண போனால், தட் இஸ் கால் ஃபர்ஸ்ட் கேண்டல் அண்ட் செகண்ட் கேண்டல் அண்ட் தேர்ட் கேண்டல். ஸோ ஒவ்வொரு கேண்டலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேண்டலுக்கும் 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தட் இஸ் கால் புல்லிஷ் கேண்டல். அண்ட் செகண்ட் கேண்டல் ஆல்சோ இஸ் அ புல்லிஷ் கேண்டல் அண்ட் தேர்ட் கேண்டல் ஆல்சோ இஸ் அ புல்லிஷ் கேண்டல். ஸோ இந்த கேண்டல்ஸ் ஃபார்மேஷன்ஸில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? த ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹையோட வேல்யூவும் அண்ட் தேர்ட் கேண்டலோடைய லோவோட வேல்யூ நம்மளுக்கு மீட் ஆச்சுன்னா, தட் இஸ் நாட் ஏ ஃபேர் வேல்யூ கேப், பிகாஸ் திஸ் இஸ் கால் பேலன்ஸ்டு மார்க்கெட். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ஸ். இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு தேர்ட் கேண்டலோட லோவும் ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹையும் மீட் ஆகாமல் இருக்கு. ஸோ ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த கேப் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபேர் வேல்யூ கேப். ஒரு அக்ரெசிவான ஒரு பையர்ஸும் ஒரு அக்ரெசிவான செல்லர்ஸும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜ் மார்க்கெட் மறுபடியும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். இன்ஸ்டண்ட்டாக கண்டினியூ ஆகுங்கிறது கிடையாது. அகெயின் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரீடெஸ்ட் எடுப்பாங்க. தட் இஸ் கால் ரிவர்சல். இந்த ஜோன்ஸ் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸில் இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அவங்களுடைய ட்ரெண்டை வந்து கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஃபேர் வேல்யூ கேப்போட ப்ராசஸ். இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ப்ராசஸ் வந்து தட் இஸ் கால் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும், புல்லிஷோட ஃபேர் வேல்யூ கேப்ஸை மீட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்சல் ஜோன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ஒரு மேக்னெட்டிக் ஜோன்ஸாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரீடெஸ்ட் எப்படி நம்மளுக்கு நடக்கும், ஒரு ரியல் சார்ட்ஸில் நம்மளுக்கு எப்படி இதோட பிஹேவியர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இந்த ஜோன் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபேர் வேல்யூ கேப் ஜோன்ஸோட மீட் பண்ணாங்கன்னா அடுத்த கேண்டலோட பிஹேவியர்ஸ் நம்மளுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அடுத்த ஃபோர்த் கேண்டல் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் கால் பேரிஷ் கேண்டல். அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபேர் வேல்யூ கேப்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேண்டல் புல்லிஷாக நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட்டோட கண்டினியூட்டி, தட் இஸ் கால் ட்ரெண்ட் கண்டினியூட்டிக்கு நம்மளுக்கு ட்ராவல் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்போட மெயின் ஃபோக்கஸ் என்ன? இட்ஸ் ரெஸ்பான்ஸ் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ், இட்ஸ் ஃபாலோ த்ரூ த ட்ரெண்ட். நிறைய பேர் ஃபேர் வேல்யூ கேப்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் இயர்லியாகவே என்ட்ரி எடுத்துருங்க, இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு சீக்கிரமாக ஹிட் ஆகிடுது. உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் லெவலும் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் பை பண்ண வேண்டிய ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ். பட் நிறைய பேர் இந்த ஹை ப்ரைஸில் போய் பை பண்ணிடுறீங்க. தட் இஸ் கால் ஹையஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணிடுறீங்க. அடுத்தது உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடும் அண்ட் ஆஃப்டர் உங்கள் டார்கெட் போய் ரீச் ஆகும். நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ட் ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பேட்டர்ன்ஸ் என்னன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிரியேட் ஆகுறது உங்களை ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களை ஒரு ஃபேர்னஸ் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் கால் அக்ரெசிவான ஒரு புல்லிஷ் நடந்துச்சுன்னா
அப்போ மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது, மார்க்கெட் கண்டினியூட்டி புல்லிஷ் நடக்க போகுதுங்கிறதுனால ஹையஸ்ட் ப்ரைஸில் போயிட்டு பை பண்ணுறீங்க, லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுடைய ரிஸ்கோட லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிடுறீங்க. பட் அந்த ஃபேர் வேலி கேப் ஜோன் மீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் ரியலான ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாக்டாக இந்த ஃபேர் வேலி கேப்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் அவங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட ட்ரேட்ஸை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க வெயிட் போகிறது ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது என்ட்ரி பர்ஃபெக்டான டைமிங்கில் என்ட்ரி எடுக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை கரெக்டாக டெரைவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்தெந்த டைம் ஃப்ரேம்லலாம் நம்ம வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட டைம் ஃப்ரேம் இஸ் எ 1 day டைம் ஃப்ரேம். ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே 1 day டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். ஸோ 1 day டைம் ஃப்ரேமோடைய பிஹேவியர்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 4 hours டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருமே 4 hours டைம் ஃப்ரேம்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ 4 hours டைம் ஃப்ரேம் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸான ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபேர் வேலி கேப்ஸ் என்ன, ஃபேர் வேலி கேப்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஃபேர் வேலி கேப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்வெர்டட் ஃபேர் வேலி கேப்ஸை பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் இன்வெர்டட் ஃபேர் வேலி கேப்ஸ்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இப்போ ஃபேர் வேலி கேப்ஸ்க்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. பட் இன்வெர்டட் ஃபேர் வேலி கேப்ஸுங்கிறது ஃபேர் வேலி கேப்ஸ் எப்போ நம்மளுக்கு ஃபெயிலியர் நடக்கும், அந்த ஃபெயிலியர்ஸை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ். ஸோ அதுதான் இன்வெர்டட் ஃபேர் வேலி கேப்ஸ். ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.